இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ரீசெண்டாக லான்ச் பண்ண மோட்டோ எட்ஜ் 50. ஸோ அந்த மொபைல் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதான் இந்த மோட்டோ எட்ஜ் 50 வர்ற பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்து வருது. உள்ள உங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, 68 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. இது கூட உங்களுக்கு வந்து பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் எதுவுமே இல்லை. பாக்ஸில் உங்களுக்கு இந்த பேக் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது, நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கேஸ் போகிற வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. ஒன்று பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். டிவைஸ் பேக் சைடில் உங்களுக்கு வந்து வீகர் லெதர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரிப்பா வந்து இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 150 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ்ல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. இந்த டிவைஸ் ரொம்ப ஸ்லிம்மா வந்து கொடுத்துருக்காங்க. 7.79 mm திக்னஸ் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு, திக்னஸ் கம்மியாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து இருக்கு. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1600 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஹை பீமா உங்களுக்கு வந்து 1200 nits வந்து இருக்கும். இந்த டிவைஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தா மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து பார்த்தா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்திருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கி கொடுத்திருக்கோம். சோ நாள வந்து பார்த்தா வாட்டர் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் வந்து டிராப் டெஸ்ட் வந்து பண்ண முடியாது. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து இருக்கு. ஓகே, டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு. இது ஒரு கர்வ் டிஸ்ப்ளே. உங்களுக்கு வந்து பெசல் சுத்தமா வந்து கிடையாது. கீழே கூட வந்து பாருங்க ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்ல உங்களுக்கு சின்னதா வந்து பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HD டிஸ்ப்ளே நமக்கு வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. HDR கனெக்ட் பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல வந்து பார்த்துக்கலாம், பட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பார்க்க முடியாது. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்து இன்னும் இந்த டிவைஸ்க்கு வந்து ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். மேல உங்களுக்கு வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல வந்து டால்பி அட்மோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. கீழே உங்களுக்கு சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களால 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அதுக்கு பக்கத்துல மைக்ரோஃபோன் இருக்கு. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து டியூவல் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப லவுடா வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து மூவிஸ் பார்க்கும்போது இல்லை மியூசிக் கேட்கும்போது சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 1 ஆக்சலரேட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Snapdragon 7 Gen பதிலாக வந்து வேற ஏதாவது ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் இது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நமக்கு வந்து நியர்லி 6.7 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைச்சு. PUBG கேம் பிளே நல்ல ஸ்மூத்தா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ்பாட் 9 வந்து விளையாண்டுருந்தோம். அது நல்லாவே இருந்துச்சு. தென் டே டு டே யூசேஜ் உங்களுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. எந்த இடத்துலையும் நம்ம வந்து லேக் வந்து நோட்டீஸ் பண்ணல. லேகா பார்த்த ஒரே இடம் நமக்கு வந்து அந்த கேமரா யூஐல தான். அந்த கேமரா ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் பிளாக் ஸ்கிரீன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் பார்த்தோம். மற்றபடி இந்த டே டு டே யூசேஜில் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கிட்டு நான் வந்து ஒரு கேமர் வந்து கிடையாது, ஒரு கேஷுவல் யூசேஜ் தான் பண்ணுவேன், நார்மலாக வந்து கால்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் இது. டே டு டே யூசேஜில் உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம மோட்டோட அப்டேட் ட்ராக்கிங் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. நிறைய டிவைஸ்க்கு வந்து பார்த்தா அப்டேட் கொடுக்கறதே இல்லை. மோட்டோ டிவைஸ்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னு அப்டேட் தான். அப்டேட் நமக்கு வந்து பார்த்தா ப்ராப்பரா வர மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் ரொம்ப முக்கியம்னா வந்து பார்த்தா டிவைஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்டேட் வந்தால் தான் வந்து பார்த்தா ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும். ஓகே, நமக்கு டிவைஸ் இன்னும் நமக்கு வந்து அப் டு டேட்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீலிங் நமக்கு வந்து பார்த்தா மோட்டோ தரதே இல்லை. மோட்டோ தரப்புல இருந்து நமக்கு எல்லா டிவைஸ்க்கும் வந்து பார்த்தா அப்டேட் ரொம்ப லேட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. நமக்கு எந்த இடத்துலயும் வந்து லேக் வந்து இல்லை, ரொம்ப நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்பவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தா மோட்டோஸ்ல கஸ்டமைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மோட்டோட கெஸ்டர்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் வந்து இருக்கு. ஸ்மார்ட் கனெக்ட் வச்சு நீங்க வந்து பார்த்தா மொபைல் டு PC வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். டிராக் அண்ட் டிராப் ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். AI வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கமெண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா AI இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் டோரேமான் நோபிட்டான்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை வால்பேப்பரை வச்சுக்க முடியும். ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸான ஃபேமிலி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோட செக்யூர் ஃபோல்டர் இதெல்லாமே ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த ஆப் க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. மோட்டோ அப்டேட் வந்து ப்ராப்பராக கொடுத்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல உங்களுக்கு 3 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் OIS சோனி LYT 600 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 30 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாமே நம்ம பிரைமரி
கேமரா எடுத்தது. டீடைல்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு சில இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லா அந்த சேச்சுரேஷன் லெவலில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுருது. பட் டீடைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து காட்டுது. தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் பண்ணி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான அவுட்புட் வந்து காட்டுது. அந்த அவுட்புட் நமக்கு சூப்பராகவே இருக்குது. இதில் நம்மளால் வந்து 30x வரைக்கும் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது வந்து பாருங்கள் 0.5x 1x 2x 3x 30x 30xல நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கிடைக்குது. போர்ட்ரேட்டில் உங்களுக்கு வந்து 24mm 35mm 55mm 85mm இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 85mm பிளர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் வந்து பாருங்கள். ஹெச்டி டெக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து பாருங்கள். டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த டிவைஸில் எனக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 80 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ். இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு நைட் லைட் யூஸ் பண்ணி நைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இதோட அவுட்புட் வந்து பாருங்கள். இது நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களால் வந்து 4K வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து 4Kல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 0.5x இருக்குது. இப்போ நான் 1x பிக் பண்ணுறேன். இப்போ 2x, இது வந்து பார்த்தீங்கன்னா 3x. அப்புறம் இதுக்கு நம்ம மாறும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த லேக் வந்து ஃபீல் ஆகுது. அது நமக்கு அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அந்த ஸ்மூத்தும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. இது 0x, இது 0.5x. இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4Kல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். இதில் வந்து 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 6 to 7 hours வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகே, அப்படியே சார்ஜ் கம்மியான நம்ம பாக்ஸில் 68 வாட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்கள். இப்போ டிவைஸ் வந்து டைம் வந்து 8:20. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு வந்து 23 வந்து இருக்குது. நான் கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். 8:40க்கு எனக்கு பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா 66% வந்து இருக்குது. ஸோ நம்ம 20 மினிட்ஸில் வந்து 43% நமக்கு வந்து ஏறி இருக்குது. ஸோ நமக்கு 0% இருந்தாலும் நம்ம டக்குனு ஏதாவது அவசரத்தில் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலும் நமக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ரேம் டைப் பார்த்தோம் அப்படின்னா LPDDR4 ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்துருக்கு. Bluetooth 5.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 5G பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. Wi-Fi 6 வந்து இருக்குது. NFC சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, ரேம் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் 8+256 அது மட்டும் தான் இருக்கு. ஃபைனலாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 28000 பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சேல் டைம் உங்களுக்கு வந்து 2000 பிரைஸ் கட்டில் வந்து போயிட்டு இருக்கு. 26000 அந்த பிரைஸ்க்கு உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இந்த டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்க. இன்னும் நல்ல வேல்யூ ஃபார் மணிக்காக வந்து கிடைக்கும். 26000 இந்த பிரைஸ்க்கு இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Realme GT60 உங்களுக்கு வந்து இப்போ சேல் டைம் 26000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிவைஸில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எனக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேர்வ் டிஸ்பிளே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவிஸ் பார்க்கவும் நல்லாவே இருக்கும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மோட்டோ அப்டேட் மட்டும் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 24000 அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா OnePlus Nord CE4 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் ஆனால் OnePlus நம்ம நிறைய கிரீன் லைன் இஷ்யூ வரனால நமக்கு வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே, 26000 அந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா Nothing Phone 2A வந்து இருக்குது. அது நல்ல பிரைஸ் கட்டில் போயிட்டு இருக்கு. 25 to 26 ஒரு பெஸ்டான டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா Moto H50 வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதான் வந்துட்டு இந்த மோட்டோட H50. ஸோ இந்த Moto H50 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.